அனிமல் நம்மள அட்டாக் பண்ண பரவாயில்லையா? நீ அவ்வளவுதான், நீ ஃபுல்லா ஃபாரஸ்ட் தான். கொஞ்சம் லெஃப்ட் ஒட்டியே போவாத, ரைட் ஒட்டியும் போவாத, கொஞ்சம் சென்டரா, அதுக்கும் ரொம்ப சென்டர் வேணாம். யானையை நினைச்சதால டப்புன்னு திரும்பினேன். ஆமாடா, நீ திரும்பினதை பார்த்து நான் பயந்துட்டேன்டா. ஐயோ, ஏதோ டக்குன்னு திரும்பியா அந்த இடத்துல போகும்போது கருப்பா தெரிஞ்சுதா. ரொம்ப தைரியமா இருந்தீங்கன்னா சோலோவா வரலாம். ஏய் பிரேக் டவுன் ஆகியது நின்ற போதுடா. பிரேக் டவுனா? வாய்க்கழுவு பாத்துக்க. அன்னைக்கே தெரியல, நீ அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்க. வண்டி உன்னை வந்து நெட்டு போல்டு கல்லால் பரவாயில்ல, ஊர்ல போய் மாட்டிக்கிற வண்டி. நீ வந்து போற ஸ்பீட்ல தான் போக, அப்படியே எதிர்த்து உட்காந்துக்கோ. நீ பயத்திலேயே வரடா, அதனாலதான் பையத்தை பீதி ஆக்கிட்ட. நீ கிளச் விட்டுறவா? நீதான் கிளச் விட சொல்லுவியா அப்பப்ப? அது கியர் டவுன் பண்ணி கிளச் விடணும்டா. அதனாலதான் நான் ட்ரை பண்றேன். நான் வாங்கிட்டேன் வண்டியை. இது கழுதையா குதிரையா? ஆடு. யானை போஸ்டா யானையா வளர்ச்சிருச்சுடா. இங்க பாரு, எல்லா அனிமலையும் சேர்த்து போட்டாங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு டால்மேன் வியூஸ். கடம்பூர் திம்பம் சீரீஸோட 4th எபிசோடு தான் அது. ஆல்ரெடி 3rd எபிசோடு பார்த்தீங்கன்னா ஸ்ரீஜீவன் மெடிடேஷன் சென்டரை எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீஜீவன் டு கேர்மோலம், அதாவது தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் செக் போஸ்ட்டுக்கு தான் நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம். ஸ்ரீஜீவன் டு கேர்மாலம் இந்த ரூட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 40 கிலோமீட்டரு. இங்கிருந்து நமக்கு அந்த செக் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 98 கிலோமீட்டர் வருது. நீங்க இங்க கோபியிலிருந்து அந்த கேர்மாலம் செக் போஸ்ட் தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் பார்த்தீங்கன்னா 98 கிலோமீட்டர் வருது. இங்கிருந்து கடம்பூருக்கு 35 கிலோமீட்டர் நினைக்கிறேன். அங்கிருந்து ஸ்ரீஜீவன் 13 கிலோமீட்டர். அங்க மறுபடியும் ஸ்ரீஜீவன் டு செக் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர். ஓவரால் 98 கிலோமீட்டர் வருது. இது டிராவல் பார்த்தீங்கன்னா 3 hours to 3.5 hours வரும். நீங்கள் வேணால் இந்த ரூட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இந்த ரூட்டை ட்ராவல் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக அட்வென்ச்சராகவும் இருந்தது, அதே நம்ம பயம் இருந்தது. ஏன்னா அங்கங்கே வந்து இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா கடம்பூர் டு அந்த கேர்மாலம் ரோடு பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட், செக் போஸ்ட் தான், பார்டர் செக் போஸ்ட்டுக்கு அந்த ரூட் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டரா. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 25 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் ஒன்ஸ், 3 கிலோமீட்டர் ஒன்ஸ் உங்களுக்கு ஊர் வரும். கடைசி கேர்மாலம்லேருந்து கடைசி ஒரு முன்னாடி ஒரு 12 to 15 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீப் ஃபாரஸ்ட். அந்த 15 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு அனிமல் கிராசிங். அந்த போர்டு சைன் போர்டில் வச்சிருப்பாங்க, எலிஃபென்ட் கிராசிங், டைகர் கிராசிங்லாம். கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். சோலோவாக ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணுங்க. மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸோட போங்க, கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த டிராஃபிக் திம்பம் ரோட்ல இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. இந்த ரோட்டு கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஆனால் ஊர் மக்கள் பார்த்தீங்கன்னா எங்களை கிராஸ் பண்ணி வேகமாக தான் போனாங்க. மேபி ஏன்னு தெரியல. இந்த ரோட் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படி அப்படியே தாண்டா இருக்குமா? ஆமா, ஸ்பீட் பிரேக்கர் நிறைய போட்டிருப்பாங்க. அனிமல்ஸ் கிராஸ் பண்ணும்போது நம்ம இடிச்சிருவோம். அனிமல் நம்மள அட்டாக் பண்ண பரவாயில்லையா? நீ அவ்வளவுதான், நீ ஃபுல்லா ஃபாரஸ்ட் தான். மெதுவாவே போடா, டேர்னிங் நிறைய வரும்டா. அட்வென்ச்சரு? ஆமா, ஃபுல் அட்வென்ச்சர். ஸ்பீட் பிரேக்கர் நிறைய வரும். ஸ்பீட் பிரேக்கர் தானே நீ டிஸ்டர்ப் பண்ணுது. கொஞ்சம் லெஃப்ட் ஒட்டியே போவாத, ரைட் ஒட்டியும் போவாத, கொஞ்சம் சென்டரா, அதுக்கும் ரொம்ப சென்டர் வேணாம். அதான் சொன்னேன், கடம்பூர் போய் ரிட்டர்ன் கோபி போயிடலாம். எதுக்குடா இந்த ரூட்டை சூஸ் பண்ணி? எனக்கு பீதி ஆகுது. அப்படி போயிருந்தாலும் மழை வந்திருக்கும்டா ஃபுல்லா. இங்க பாரு, இங்க ஒரு சொட்டு கூட மழை இல்ல. அங்க இந்த மலையில எவ்வளவு வீடு மழை இல்ல. இங்க பாரு, யாருமே இங்க மழை இல்ல. இங்க பாரு, காடு அப்படியே. நம்ம மட்டும் தான் போயிட்டு இருக்கோம். ஃபாரஸ்ட், டீப் ஃபாரஸ்ட். எவ்வளவு கிலோமீட்டர் இருக்குன்னா? 10 கிலோமீட்டரா? அது என்ன அப்டேட் ஆகலடா. அது என்ன 29லயே தான் இருக்கு. இங்க பாரு, எல்லாம் எலக்ட்ரிக் ஃபென்சிங் போட்டிருக்காங்க. நம்ம பைக்கை சுத்தி ஒரு ஃபென்சிங் போட்டு விடுறா அடுத்துட்டு. அதெல்லாம் அடைக்குது. அதுக்கு கூட அடிச்சா கூட பரவாயில்ல. புதுக்கோட்டையா புதுப்பேட்டையா அது படத்துல கருசா இருக்கு அத்தனை மாதிரி. யாராவது இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு வீடியோ எடுத்துட்டு வந்தீங்களா? ஆமா, பாரு இல்ல டப்புனு திரும்பணும்ல. யானையை நினைச்சதால டப்புனு திரும்பினேன். ஆமாடா, நீ திரும்பினதை பார்த்து நான் பயந்துட்டேன்டா. ஐயோ, ஏதோ டக்குன்னு திரும்பியா அந்த இடத்துல போகும்போது கருப்பா தெரிஞ்சுதா. ஐயோ, ஏதோ இருக்கு போல அப்படின்னு நினைச்சிட்டேன். அது நான் கொஞ்சம் வேகமா வந்துட்டு. நீ சாக்கா திரும்பினா வேறையா? ஒரு ஃபேமிலியா போறாங்க ஃபாரஸ்ட். அவங்க அங்கேயே இருக்கிறவங்கடா. அதனாலதான் இங்க வரவங்க நம்மள கிராஸ் பண்றவங்க எல்லாத்தையும் நோட் பண்ணிருக்கியா? எத்தனை பேரு கிராஸ் பண்ணாங்க? யாரோ ஒருத்தர் நம்மளோட வந்தாங்களா? எல்லாமே வேகமா தான் போனாங்க. நம்ம ஏன்னா அவங்களுக்கு எல்லா இடமும் தெரியும், நமக்கு தெரியாது. அப்போலையா இருந்து 95ல இருந்து 105 தாண்டா வந்திருக்கும். 10 கிலோமீட்டர் தாண்டா வந்திருக்கும். ஏன்னா 95ல 105 தான் வந்திருக்கும்.
10 கிலோமீட்டர் தான் வந்திருக்கமா? 3.5 மணி நேரத்துல. அப்படின்னா என்ன ஒரு 25 இருக்குமா? இன்னும் 25 20 இருக்குமா? கேக்குறேன்டா அவன்கிட்ட. 20 இருக்கும். இதுல இன்னும் 29லயே தான் இருக்கு. நல்லா அப்டேட்டே ஆகாது. ஆமாங்க, மேப் வேற அப்டேட்டே ஆக மாட்டேங்குது. 29லயே அப்ப இருந்து நின்று இருக்கு. டவரே இங்க சுத்தமா இல்ல. மாதிரி பீதியாவது டேய், பீதியாவதுதான். இத இறக்கமாமா? பெருசா இல்லையா இறக்கம்? யூ டர்ன் எடுத்த இறக்கமா? இல்லடா யூட்டன்ரா. யூ டர்ன் என்ன இப்படி டர்ன் போய் இப்படி வருதா? அதுக்கு டேய் நான் பாட்டுக்கு அடிச்சே கிரீன் பாடி டவுன் ஆயிட்டே இருக்குடா. நீ என்ன சும்மா கிரீன் டவுன் ஆயிடுச்சுடா. இரு ஸ்லோவா. சை ஏய் பிரேக் டவுன் ஆகியது நின்ற போதுடா. பிரேக் டவுனா? வாய்க்கழுவு பொறுமையாவே பாத்தியில ஒரு இடத்துல பள்ளத்துல ஆமா ஃப்ளை அவன் அந்த லொகேஷன் ஆட் பண்ணுவான் பாருங்க. ஆமாங்க, அப்படியே செம்ம டர்னிங்க. நாங்க சரி கிளட்ச் விட்டு இவனுக்கு இது இறக்கத்துல கிளட்ச் விடுறாங்கிற அந்த டைம்னு பார்த்து நல்ல வேலை அவன் விட்டு இருந்தானா அவ்வளவுதான். அவ்வளவுதான், முன்னாடி போய் விழுந்திருப்போம். சரி, நான் அந்த போர்டு பத்தி யாரும் வராங்களோன்னு நினைச்சிட்டேன். ஸ்பீட் பிரேக்கர் கண்ணுக்கே தெரியாதுடா. நீ எல்லாம் பாத்துக்க. கண்ணுக்கே தெரியல, நீ அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்க. வண்டி உன்னை வந்து நெட்டு போல்டு கல்லால் பரவாயில்ல ஊர்ல போய் மாட்டிக்கிற வண்டி. நீ வந்து போற ஸ்பீட்ல தான் போக அப்படியே எதிர்த்து உட்காந்துக்கோ. நீ எல்லாம் டீப் ஃபாரஸ்ட், இதுக்கு அடுத்து டீப் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் மறுபடியும் சோலோ ரைடு வந்துருதுன்னா எல்லாம் நாக தள்ளி இருக்குதான். சோலோ ரைடு வந்து நான் முடிவு எடுத்து நான் அப்படியே கடம்பூர் போய் கோபி போயிருப்பேன். போயே அவனு வழியா ஒரே ஒரு டைம் தான் சோலோ ரைடு வந்தேன் நம்ம பைக்ல. சரி, நான் இது எதோ உட்காந்துருக்குன்னு பார்த்தேன்டா இந்த பூட பார்த்தேன். நீ பயத்திலேயே வரடா, அதனாலதான் பயத்தை பீதி ஆக்கிட்ட நீ. இது டைகர்ல ரிசர்வ் ஃபாரஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் கம்முன்னு வந்துருப்பேன்டா. நீ சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே நல்ல காடா வந்துருச்சா, டீப் ஃபாரஸ்டா. 1 கிலோமீட்டர் வந்துட்டோம்டா பாத்துக்கோ. ஆமா, இவங்கெல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. மேபி இந்த ஊருக்காரங்களாம் தாண்டா இருக்கலாம். ஆமா, கிளை நைட்டு சாப்பாடு செய்யறதுக்கு கிளை வெட்டி எடுத்துட்டு போறாங்க. வெட்டிட்டு போறாங்க. ஆமா, விறகு இந்த மூங்கில் தோட்டமா நிறைய வரும்டா, அதை காணுமே. மூங்கில் காடு வருண்டா அழகாதான் இருக்கு. 7 கிலோமீட்டருக்கு அப்புறம் டீப் ஃபாரஸ்ட் வரும்டா. இது வெறும் டீப் ஃபாரஸ்ட். அது ஸ்பீட் பிரேக்கர் வந்தா ஸ்பீட் பிரேக் எல்லாம் வரும், கவலைப்படாது. இவன் பயப்படுத்துறது எல்லாமே என்னையும் பயப்படுத்தி விடுறாங்க. நீங்க யாராச்சும் இந்த ரூட்ல வந்தீங்கன்னா சேஃபா வாங்க. ஊர் இருக்குடா, என்ன பிரச்சனை இல்ல. ஆமா, இது ஊர் தான். அடுத்த ஊர் வந்துருச்சுங்க. நடுவில் நல்ல ஒரு ஊர் வர்றதுனால அப்பப்ப கொஞ்சம் தெம்பாய்க்கிறோம். இது வச்சர போதுடா. அங்க பாருங்க, மறுபடியும் மேகமூட்டம் அங்க காணப்படுகிறது. மேகமூட்டம் நாவத்துக்கு. ஐயோ, என்ன மாடு கொம்பு இப்படி இருக்கு. இடிச்சிட போதுடா. மழை பெய்யுதா? இல்ல மழை அந்த பக்கம், அதான் கடம்பூர் மலையில தான் மழை பெய்யுது. அதான் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கடம்பூர் மலையா மிஸ்டான்னு தெரியல. ஐ திங்க் இது மிஸ்ட்ன்னு நினைக்கிறேன். இந்த மலையில மழை அப்ப வந்ததுல அந்த மாதிரி இருக்கும். மேல மேகம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சு. ஆமா, மேகம் கருப்பா இல்ல திரும்பணும். கிளட்ச் விட்டுறவா? இதே கிளட்ச் விட சொல்லுவியா அப்பப்ப? அது கியர் டவுன் பண்ணி கிளட்ச் விடணும்டா. ஒரு கியர் டவுன் பண்ணி விட்டு அப்படியே கிரிப்பா போ, பிரேக் பிடிச்ச மாதிரி. ஏன்னா ஊருக்குள்ள மறுபடியும் ஒரு ஊருங்க. அது ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ஊர். இதுக்கு முன்னாடி ஒரு ஊர் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி எவ்வளவு தூரம் கழிச்சு வந்துச்சு. நாய் ஏத்த மாட்டேன். ஐயோ மாட்டி ஏதோ கோயிலுங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் காடுதான். ஆமா, இதுக்கப்புறம் மறுபடியும் காடு. இனி ஃபுல் டீப் ஃபாரஸ்ட் வரும்ல. சும்மாறா, ரோடு அங்க போகுது பாரு. ஆமா சரிடா. ஆமா நல்லாதான் இருக்கு. கொஞ்சம் கோபுரம் வந்து வச்சுட்டு பேசிட்டு சலன்னு போயிட்டே. ஆமா, சூப்பரா போலாம். கோபுரம் இருந்தா உங்களுக்கு வியூவுமே சூப்பரா காமிச்சிருக்கலாங்க. போன்லயே எடுத்துட்டு போறோமா? ஆமா, கை வேற எங்களுக்கு வலிக்குது. எங்களுக்கு இல்லடா, உனக்கு. ஆமா, எனக்கு. நான் வைக்கும்போது எனக்கு, அவன் வைக்கும்போது அவனுக்கு. அதனாலதான் நான் ட்ரை பண்றேன். நான் வாங்கிட்டேன் வண்டியை.
நீங்களே யாராவது வரீங்கன்னா தனியா வராதீங்க, மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸோட வாங்க. ஐயோ ஆமா, ரொம்ப தைரியமா இருந்தீங்கன்னா சோலோவா வரலாம். ஆ. ஊர் இருக்குடா மறுபடியும் இதுக்கு அடுத்து ஒரு ஊர் இருக்கும் போல. இதுக்கு அடுத்து ஒரு ஊர் இருக்கும் போல. ஆமா ஆமா, அதான் 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஊரு வரிசையா வரும் போல. அது முடிஞ்சுன்னா ஃபுல் ஃபாரஸ்ட். கடைசி ஒரு இதுலயே நம்ம வந்துட்டோம்டா. ஆ? இதுலயே நம்ம வந்துட்டோம். மறுபடியும் ஒரு 6 கிலோமீட்டர் கிட்ட இரு பாக்குறேன். சாப்பிட்டு 95ல எடுத்தோமா, 1 மணி நேரம் வந்திருக்கோம். இப்பதான் இவ்வளவு நேரம் ஓட்டி 10 தான் வந்திருக்கோமா? 15 வந்திருக்கோம். இனி கிளைமேட்டுமே கொஞ்சம் கூலாக ஆரம்பிச்சிருச்சுங்க. டைம் எவ்வளோ? ஆ? டைம் 3:40. 3:40. 20 நிமிஷம் இருக்கு 4 மணிக்கு. 4,000 உண்டா போறது. ஓகே, வாரு ஸ்ட்ரைட் ரோடா இருக்கு, பரவாயில்ல. ஆ? இதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் நினைக்கிறேன். ஆமா ஆமா, இனி ஃபாரஸ்ட் தான். நல்லா இருக்கு. நாங்க ட்ரிப்பும் கூட பேசாம திரும்பி போயிடலாமான்லாம் பிளான் போட்டோங்க. இல்ல திருப்பி பிளான் போடல, நான் போலானே சொல்லிட்டேன். இப்ப கட்டாயத்துல தான் நான் வந்துட்டு இருக்கேன். நான் என்ன சொன்னேன், கடம்பூர் சைடு தான் மழை பெய்யுதுடா, இப்படி போயிடலாம்டான்னு. இதுக்குன்னா உயிர் பீதிடா. என்னடா 4 கிலோமீட்டர் இன்னும். ஆமா, 3 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். அங்க 7ன்னு பார்த்தோமா, 7 8. ஆமா, என்னடா பஸ்ஸு சொல்றேன். மேப்ல எவ்வளவு கிலோமீட்டர் காட்டுன்னு பாக்கலாமா? மறுபடியும் 29 காமிச்சுன்னா கடுப்பாயிரும். எலிபென்ட் கிராசிங் போட்டிருக்கு பாரு. ஆமா, எலிஃபேண்டோட குட்டி ரெண்டுமே கிராசிங் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஏய் பாப்போம். அணில் தான் கிராஸ் ஆகுது. அணில் கிராஸ் ஆகுது. தம்பி, எதையும் பார்க்க கூடாது. நான் யானையை போட்டோவையோ ஜூலியோ பாத்துக்கிறேன். ஓகே, யானை ஏதோ வந்ததுன்னா நீங்க உங்களுக்கு நாங்க ஸ்பாட் பண்ணி காமிப்போமான்னு தெரியல. ஏதோ நாங்களே அலறி அடிச்சு ஓடிடுவோம். இப்ப வேணா தைரியமா பேசலாம். எனக்கெல்லாம் அங்க பார்த்தனா நீங்க அப்படியே உதறிடும். ஆமா, வெளியே வேணா பயம் இல்லாதவனா காட்டிக்கலாம். பார்த்த என்ன தெரியுது, மழை லைட்டா தூருதா போய். தூருதா? எங்கடா தூருது? ஏன் செல்ஃபிலயே ஒரு டைம் கூட வைக்கலையா? எல்லாமே ரோடு டேக்குதா. செல்ஃபிலானா ஒரு 2 நிமிஷம் எடுப்போம். ஐயோ மாடு, அனிமல்னு மாடு தாண்டா வருது. மாடு, நாய், எலிஃபென்ட் எங்களுக்கு தனியாவோ இல்ல கூட்டமாவோ இருந்தா கூட ஓகே தாங்க. ஆனா அந்த போஸ்ட்ல போட்டிருந்த மாதிரி அந்த குட்டி பின்னாடி வந்தாதான் பிரச்சனை. சும்மாறா, நானே பயத்துல போயிட்டு இருக்கேன். ஊர் தான் வந்துருச்சு, அப்படியே 3 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. அடுத்த ஊரா இருக்கும்டா. அடுத்த ஊருக்கு இதுவே இதுவா? இந்த ஊர்ல இருக்கவங்க எப்படா நைட் ஸ்டே பண்ணுவாங்க? அதான் அங்கங்க தட்டையை வச்சு அடைச்சிருக்காங்க, கட்டையை வச்சு அடைச்சிருக்காங்க பாரு. ஆமா, நம்ம ஊர்ல பாம்பு வந்தாலும் பஸ் ஸ்டாப். பஸ் ஸ்டாப்பா? இங்க ஒரு பஸ் ஸ்டாப். பஸ் ஸ்டாப்பா? எனக்கு பஸ் ஸ்டாப்னு பஸ் ஸ்டாப் தான். இது கழுதையா குதிரையா? மாடு. ஐயோ, இல்ல கழுதையா குதிரையான்னு பார்த்தா மாடு. வழி கரெக்டா தான் போறோமா? அங்க ஒரு கட்டு வந்ததுதானே? என்னடா பூ வந்து சொல்ற? இல்ல கரெக்டா தான் போறோம். கரெக்ட். எவ்வளவு தூரம் காட்டுது? அதுவா, வெயிட் பண்ணு பாக்குறேன். மேப்ல நான் எவ்வளவு தூரம் இது என்னடா காட்டு எருமையா? எருமடா, வெறும் எருமடா. எரும மாடு முட்டிட போதுடா. ஐயோ, ஒவ்வொன்றும் கொம்பு வேற லெவல்ல வச்சிருக்குங்க. ஐயோ, இத எடுக்க விட்டுட்டோமே இருக்க. ஐயோ கீழே பண்ணாரிக்கு நைட்டு வந்துட்டோம்னா ஓகே, அதுக்கப்புறம் டக்கு வந்துடலாம். ஆமா, எத்தனை மணி வரைக்கும் கீழே அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரியலையே. கீழே எத்தனை மணி வேணாலும் வந்துடலாம்டா, மேல ஏறக்கு தானே டைமிங்க. இல்லையா? ஆனா ரிஸ்க்டா அந்த ரோடு வரது. போய் இருட்டாயிருச்சு பாரு. இப்ப நம்ம போறோம் கொள்ளைகால் ரோடு இருக்குல்ல, ரைட் சைடு போறோம்ல, அது ஓகே. மறுபடியும் திருப்பி லெஃப்ட் சைடு போறோம்ல ஆசனூர் வழியா, அதாவது இப்படி திருப்பி ரிட்டர்ன் வரோம்ல, இந்த ஃபாரஸ்ட் ரூட் தலைமலை ரூட்டு தான் உனக்கு ரிஸ்க். அவன் தலைமலை ரோடே போக மாட்டான். அதாவது இதுக்கு மைசூர் போகுதுல, அந்த ரோடு. இப்ப இது ஒரு ஃபாரஸ்ட் தாண்டோம்ல, இதுதான் இருக்கலே டீப் ஃபாரஸ்ட். இதை தாண்டிட்டோம்னா அதுக்கப்புறம் உனக்கு ஃபுல்லா இந்த யூக்கலிப்டஸ் மரம் இருக்கும்ல, அந்த ஃபாரஸ்ட். யானை வரும் தானே? யானை வரலாம், மழை வந்துச்சுன்னா திருப்பிடலாம் அப்படியே. உனக்கு பொண்ணே போடுவோம்டா. இவ்வளவு தூரம் வந்துட்டு எதனால திருப்பிட்டு போறது? ஆசனூர் ரூட் திருப்பிடலாம்டா. லெஃப்ட் ரைட் வரும்லடா கொள்ளைகால் ரூட்டு, அதுல இருந்து லெஃப்ட் திருப்பிடலாம் மழை வந்துச்சுன்னா. மழை வந்துரும்டா, கருசிட்டு தான் இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம இருக்கிறது வேற மலை, இதுல இருந்து வேற மலைக்கு ஏறணும். இப்ப ஏறணுமா? ஆமா, ஹில்ஸா ஏறிட்டே இருக்குது.
500 போட்ட பெட்ரோல் தீராம இருந்தா சரி வேண்டிக்கோ, தள்ளக்கூடாதுன்னு தடுக்காட்டுல வண்டியை. நடுக்காட்டுல நீ வண்டியை தள்ளாம இருந்தா நீ இல்ல நான், நீ பேக மாட்டிப்ப. நீதாடா வண்டி எடுக்கிறன்னு சொல்லி நீ என் பக்கத்துல சொல்லிடுற. ஏன்டா டேய். இப்ப வருதுல இந்த ஃபாரஸ்ட் தாண்டிட்டோம்னா போதும். பாரு சில்லுன்னு ஆயிடுச்சு, காதை அடைச்சிருச்சோம். என்னடா காதை அடைச்சிருச்சு பாரு மறுபடியும் சில்லுன்னு. அட பாவி, எச்சை மூலங்க சரியாயிரும். இல்லையா அப்போ போஸ்டர் எல்லாம் இதா இருக்கு, யானை புடிங்கி போட்டிருக்குமோ. யானை போஸ்டர் யானையா வளைச்சிருச்சுடா. ஆனா இந்த இடத்துல மேக்ஸிமம் அங்க பாடுறா என்னது டைகர். ஷோ ஏண்டா இங்க பாருங்க டைகர் ரெசார்ட். டைகர் ரெசார்ட்ல ஐயோ டைகர் கிராசிங் இமெல் கிராசிங். டைகர் கூட யாராவது ஒருத்தங்க வந்தாங்கன்னா பரவாயில்ல. உனக்கு நான் எனக்கு நான் துணை போயிட்டு இங்க இருக்கேன். என்னடா உனக்கு மறுபடியும் நான் டைகர் கிராசிங். இதுதான் நான் சொன்ன அந்த ரொம்ப டீப் ஃபாரஸ்ட் சொன்னேன்ல, இதுதான். இதை தாண்டிட்டோம்னா அவ்வளவுதானா? வீட்டுக்கு போற வரைக்கும் எதுவும் இல்லையா? இதை தாண்டிட்டோம்னா அப்புறம் இந்த என்ன யூகலிப்டஸ் ரோடு வந்துடும், அதுல பிரச்சனை இல்ல. ஏதோ சொல்றேன். ஓகேங்க, டீப் ஃபாரஸ்ட் குள்ள என்டர் ஆயிட்டோம். ஓ ஒவ்வொரு இடத்துலயும் போட்டிருக்காங்க பாரு. அங்க உனக்கு யானை கிராசிங் ஒரு இடத்துல தான் போட்டாங்க, இது பாத்தியா? சும்மா வாடா, சும்மா செம்ம அட்வென்ச்சரா போயிட்டு இருக்கோம். அட்வென்ச்சர் ஆகும். வீர கையில முடிச்சு போயிட்டு இருக்கேன். வாடா அதுக்கு பேர் தானே அட்வென்ச்சரு. இங்க இந்த பக்கம் போற என்ன கோயில் இருக்கு? செக் போஸ்ட்ல இருந்து ரைட்டு. ரைட்டு என்ன கோயில்? கோயில் பேரா?